பாட்டி சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ப்ரெட்டு பிரியாணி செஞ்சுக்கலாம். என்னென்ன போடலான்னு பாருங்கள். நெய் 2 டீஸ்பூனு, எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் அளவு, ஒரு ஸ்டாரு, பட்டை, ப்ரௌனு இலை 2 இலை 4 பிச்சு வச்சுருக்கேன், லவங்கம் 4 வைக்கிறேன், வெங்காயம் 3 வெங்காயம் மீடியமான வெங்காயம் நெருக்கி வச்சுருக்கேன், நீட்டு வாக்கில் அது போல் போட்டுக்கலாம். அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்கள் சிவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தக்காளி, ஒரு தக்காளி பெரிய தக்காளி நெருக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு டீஸ்பூன், ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கட் பண்ணி கழுவி வச்சுக்கணும் எல்லாத்தையும். உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு இந்த சைஸில் போடணும், இல்லைன்னா குழகுழன்னு ஆகிடும். பச்சை பட்டாணி ஒரு பாக்கெட்டு, கேசரி பவுடர் நம்மளுக்கு தேவையானது. ரொம்ப டார்க்காக கலர் வேணும்னா நிறைய போட்டுக்கலாம், லைட்டாக கலர் வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது உப்பு ஒரு டீஸ்பூனு. நான் 3 கிளாஸ் ஊற வச்சுருக்கேன் அரிசி, அதனால 1.25 டீஸ்பூனு உப்பு போடுறேன். எடுத்து நான் 20 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 கிளாஸ் அரிசினா நம்ம 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். கைப்பிடி அளவு. நான் ஃபஸ்ட்லேயே காயெல்லாம் விதக்க சொல்ல போட்டுருக்கணும், மறந்துட்டேன். இப்போ போட்டுக்கலாம். இந்த டம்ளரால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணி மசாலா போட்டுக்கலாம். இப்போது ஏற்ற மாரி போட்டுக்கணும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டோம், அதனால் கொஞ்சமாக தான் நான் சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா நம்மளுக்கு தேவையானது போட்டுக்கலாம், ஒரு கைப்பிடி அளவு. நம்ம இப்போ மூடிட்டோம். 3 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த ப்ரெட்டு வந்து சுற்றி இருக்கிற இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ள வெள்ளையாக்கத்தை மட்டும் இந்த மாதிரி பீஸ் பீஸாக பண்ணிக்கணும். இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிக்கலாம். எடுத்துடலாம். ரொம்ப தீ அடிக்கிறது. வந்துச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். வாவ், என்ன பாருங்க ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லெமன் நெருக்கி வச்சுருக்கோம், லெமன் போட்டுக்கலாம் பாதி. அது முதல்ல புழிஞ்சிட்டு இருப்பேன். அந்த நம்ம ப்ரெட்டு வறுத்து போடுறோம் இல்லையா, அதனால் மேலே புழிஞ்சாதான் அது அந்த சாறு வந்து அதில் படும். இப்போ வந்து தயிர் போட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் தயிர். இப்போ வறுத்து வச்சு ப்ரெட்டு போட்டுக்கலாம்.
இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி இது பாருங்கள். அது ப்ரெட்டு போடாத நம்ம பிரியாணி பண்ணோம்னா முதலே தயிர் லெமன்லாம் போட்டுடணும். இந்த ப்ரெட்டு போடுறதுனால நம்ம லாஸ்ட்டில் தான் இறக்கி வச்சு தான் போடணும். நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். ப்ரெட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி போட்டோம் இல்லையா, எப்படி இதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதாக இருக்கேன் பிரியாணி. ப்ரெட்டு பிரியாணி நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கும் இப்படி நீங்கள் பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பாருங்கள் எப்படி மெத்துன்னு சூப்பராக இருக்குது. வச்சு இப்படி நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க.